உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பாட்டி பாருங்கள், நம்ம கூட கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க பாட்டி, என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த காலத்தில் எல்லாம் எப்படி சமைச்சு சாப்பிட்டீங்க? காலத்தில் தான் அரிசியை குத்தி சமைச்சு சாப்பிட்டோம். குத்தி சமைச்சு குத்தி கிண்டி சாப்பிட்டோம். கம்பு நல்லா குத்தி சாப்பிட்டோம். குத்தி இப்போ இப்போதான் கடையில் நம்ம அரிசி வாங்கிக்கிறோமே, காசு கொடுத்தா வந்துடுது. அரிசி சொசைட்டி அரிசி கடைக்கு போட்டாலும் வாங்கிட்டு வந்து இப்போ ஆமாம் இந்த தோசையாது கொஞ்ச நாச்சு தோசையாட்டம் இருக்குது. மருந்து திங்கிற மாதிரி இருக்குது. அப்போயெல்லாம் எப்படி இருக்குங்க? அப்போலாம் வாசமாக இருக்கும். வெறும் தோசை தின்னாவே வயிறு நம்பிக்கும். இப்போ வெறும் தோசை தின்னாவே வயிறு நம்பிக்கும். அவ்வளோ வாசமாக. இப்போ நம்ம சாம்பார் சட்னி போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்போ அடுத்த கறி குழம்பு வச்சா அடுத்த வீட்டுக்குள்ள மணக்கும். இப்போ எங்கே மணக்குது? ஆமாம், நம்ம வீட்டுக்கே மணக்க மாட்டேங்குது. ஆமாம் பாட்டி, கண்டிப்பாக இப்போல்லாம் நிறைய காலங்கள் மாறிடுச்சு பாட்டி. எப்படி மாறுறது தெரியல. ஆமாம், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடலன்னா இன்ன வரைக்கும் இருக்க முடியாது. ஆமாம் பாட்டி, அந்த சாப்பாடு வருஷம் முடிஞ்சிருச்சு. என்னங்க பாட்டி? 85 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ சாப்பிட்ட சாப்பாடு தான் சாப்பாடு. ஆமாம், அந்த சாப்பாட்டு வலுவில் தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. சாப்பாட்டோட வலுவில் தான் இருக்கீங்க. இப்போ சாப்பாடெல்லாம் நம்ம ஒரு 30-40 வருஷம் கூட தாங்க மாட்டேங்குதுங்க. 50 வருஷத்துக்குள்ள தடி போட்டுக்கணும். கண்டிப்பாக பாட்டி, அது உண்மைதான். இப்போல்லாம் அப்படி தானே போயிட்டுருக்குது. நன்றி பாட்டி.